ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரண்ணனுக்காக வந்த வரன் வீட்டில் அவங்க சொல்கிறாங்க உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக வீட்டில் ஜாதகத்தை தேடும்போது தான் தெரியுது வீட்டில் ஜாதகங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது. நம்ம சேரன், சோழ, பாண்டியன், அதுக்கப்புறம் பல்லவன் இவங்க 4 பேருக்குமே பிறந்ததுலேருந்தே ஜாதகம்னு ஒன்று எழுதுனதும் கிடையாது. வீட்லையுமே இல்லைங்கிறத நடேசன் சொல்கிறாங்க. நம்ம சேரனனுமே ஆமாடா நம்மளுக்கு கிடையாது. நானுமே அது எதுக்கு எனக்குமே பெருசாக அதில் நம்பிக்கை கிடையாது. அதனால் நானுமே அதை எழுதிக்கிட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. அது சரிண்ணே, இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு ஒரு ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் சேரணன் போனதுமே நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நம்ம புதுசாக ஒரு ஜாதகம் எழுதிடுவோம், அதுக்கெல்லாம் ரொம்பலாம் நேரம் ஆகாது, பிறந்த தேதி நேரம் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம எழுதிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே நல்லது தாங்க எழுதிடலான்னு சொல்கிறாங்க. நான் நார்மலாக அது மட்டும் சொல்லலை, எந்த பொண்ணு வீட்டில் அண்ணனோட ஜாதகம் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்களை பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நல்ல விதமாக எழுதணும்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழனுமே ஆமாங்க, நம்மளும் தான் எத்தனை வீட்டில் பார்த்துட்டோம், லாஸ்ட்டாக இதையுமே ட்ரை பண்ணிடுவோமேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே சம்மதிக்கிறாங்க. சோழன் ஜாதகத்தை ரெடி பண்ண உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஜாதகம் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் அனுப்பி வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வீட்லேயுமே ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் கையிலே வச்சுருங்க, நாங்கள் இன்றைக்கி சாயங்காலமே உங்கள் வீட்டுக்கு வரோம், உங்கள் வீட்டையும் அந்த மாப்பிள்ளையும் நாங்கள் நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. சோழனுமே சேரணங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சரி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிங்கக்கிட்டையும் நிலாக்கிட்டையும் சொல்லி அண்ணனை வெளியில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. சேரணனும் நம்பி கிளம்பி தான் நிற்கிறாங்க. கரெக்டாக அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வரவுமே அண்ணே வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்பந்தான் புரியுது சோழன் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கங்கிறது. சேரணன் அப்போவுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் இருந்து நம்ம சேரணனை பார்த்துட்டு பையன் பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக தான் இருக்காங்க, எங்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. அதே மாதிரி அவங்க கூடவே ஒரு ஜோசியரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஜாதகம் மேலே ரொம்பவே நம்பிக்கை போல். அப்போ அவங்க சோழனை பார்த்து ஜாதகம் எங்கப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சோழனுமே இந்த ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போந்தான் நம்ம சேரணன் ஜாதகம் நம்மக்கிட்ட கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறாங்க. அப்போ பல்லவன் தான் நீ கொஞ்சம் அமைதியாக இருனே அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுமே அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த சேரணன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்மக்கிட்ட ஜாதகமே கிடையாது, இவன் ஏதோ புதுசாக ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் சேரணன் காதில் சொல்கிறாங்க, அண்ணே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ பிறந்த தேதியும் நேரத்தையும் வச்சு தான் புதுசாக ஜாதகம் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரணனும் சரி அப்போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது இந்த சம்மந்தம் அமைஞ்சிருங்கிற மாதிரி தான் தோணுது நம்ம நிலா, சோழன் எல்லாருக்குமே. ஆனால் இந்த ஜோசியரோ ரொம்ப நேரம் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு கண்டிப்பாக கல்யாணத்தில் தோஷம் இருக்குது, கண்டிப்பாக இந்த பையனுக்கு இப்போதைக்கு கல்யாணமே நடக்காது, இப்போன்னு இல்லை இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னு நடக்கிறதே பெரிய அதிசயம்தான், அதே மாதிரி இந்த வீட்டில் அவங்க இருக்கிறதே ஒரு பெரிய தோஷந்தான், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் இவங்களோட தம்பி யாருக்குமே கல்யாணம் ஆகாது, அப்படி மீறி கல்யாணம் நடந்தாலுமே அவங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பொண்ணு வீட்டில் இருந்து எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு உடனேவே சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. இதை கேட்ட நம்ம சேரணன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இது வரைக்கும் தன்னோட தம்பிங்களுக்காக தான் அவங்க வாழ்க்கையவே வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி நமக்குன்னு ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சிருந்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ நம்ம சேரணனுக்கு அவங்கள விட தன்னால் தன்னோட தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நைட்டு எல்லாருமே தூங்கும்போது நம்ம சேரணன் யோசித்து பார்க்குறாங்க. தன்னால் தான் தன்னோட தம்பிங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுமே சேரணன் ரொம்பவே மனசொடைஞ்சி போகிறாங்க. அதே மாதிரி தனியாக ரொம்பவே கவலைப்படுறாங்க. சோழனுமே இதை நினச்சி கவலைப்படுறாங்க. சரி அண்ணே நீ எதுவும் நினைக்காத, எதுவுமே நினைக்காம தூங்குன்னு நம்ம சேரணனுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைக்கிறாங்க.
ஆனால் நம்ம சேரனனுக்கு கொஞ்சமும் தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் தம்பிங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், அண்ணன் ஒருத்தன் இந்த வீட்டில் இல்லைனாலே வீடு நல்லா தான் இருக்கும் போல, என்னோட ஜாதகத்துலேயும் குறை இருக்குது, என்கிட்டயும் ஏதோ குறை இருக்குது போல, நான் உங்கள் எல்லாத்தையுமே நல்ல விதமாக தான் வளர்த்துருக்கேன், அதுபடி நீங்கள் நல்ல விதமாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க சேரண்ணன். மறுநாள் காலையில் தம்பிங்க எல்லாருமே எந்திரிச்சு பார்க்கும்போது சேரண்ணனை எங்கே தேடினாலும் கிடைக்கவே இல்லை. அண்ணன் எங்கே தான் போணுச்சின்னு சொல்லி எல்லாருமே தேடுறாங்க. ஒருவேளை பக்கத்து கடைக்கு எங்கேயும் காய்கறி வாங்க போயிருக்குமோன்னு சொல்லி அங்கேயுமே தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னு சொன்னதுமே ரூமில் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே பேப்பரும் பேனாவும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் எடுத்து என்னன்னு சொல்லி படித்தாதான் தெரியுது அண்ணன் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்குது. இதை படித்ததுமே பல்லவன் ரொம்பவே அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தன்னோட அப்பா மாதிரி நம்ம சேரனன் இருந்து வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது சேரனன் இல்லாத இந்த வீட்டை நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அன்னை அப்படி எங்கே தான் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அப்போ நம்ம சோழனும் பாண்டியனும் அன்னை எப்படியும் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, வா நம்ம போய் தேடலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ நிலாவுமே நானும் கூட வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. சோழன், தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் இருங்க, அண்ணன் எங்கேயாவது வந்துச்சு வீட்டுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நிலா மறுபடியும் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. உடனே சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவனுமே நானும் வருவேன், எனக்கு அண்ணன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இப்படி 4 பேரும் பதறி போய் கிளம்புறத பார்த்த நடேசன், ஆமாம் என்னாச்சு, இப்படி காலங்காத்தால எல்லாரும் அடிச்சம் பரண்டோன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த ஆள்கிட்டலாம் நின்று நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நேரமாகுது கிளம்பலான்னு சொல்கிறாங்க. உடனே நிலா, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணனை காலையிலேருந்து காணோம், நம்ம நேற்று வேற ஒரு பொண்ணு வீட்டை கூப்பிட்டு வந்து பேச வச்சுருந்தோம்ல, அவங்க ஜோசியத்தில் வேற மாதிரி சொன்னது எல்லாத்தையும் அண்ணன் தப்பாக புரிஞ்சுட்டு வீட்டை விட்டு போயிருக்காங்க, அதான் நாங்கள் தேடுறதுக்காக போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நடேசனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நடேசன்கிட்ட எல்லா பசங்களுமே வேற மாதிரி பேசினாலுமே சேரன் எப்போதுமே ஒரு போல தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அப்பாங்கிற ஒரு மதிப்பும் நம்ம நடேசன்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம நடேசன் சேரனை காணணுன்னே ரொம்பவே பதறி போய் அவங்களுமே தேட கிளம்புறாங்க. இப்படி குடும்பத்தோடு எல்லாரும் பதறி போய் நம்ம சேரனனை தேடிக்கிட்டு இருக்கும்போது சேரனன் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் கூட தெரியாமல் கையில் ஒரு பையோட கிளம்பி போகிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. யாரு கண்ணிலையுமே படாத மாதிரி நம்ம போயிடணும், அப்போதான் நம்ம தம்பிங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம பல்லவன் ரொம்பவே தேடி அழுகுறாங்க. என்னோட வாழ்க்கையிலேருந்து அம்மா தான் இப்படி என்னை சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ என்னோட அண்ணனுமே என்னை சொல்லாமல் விட்டுட்டு போகிறான், அப்பா மாதிரி என்னை வளர்த்துட்டு இப்போ எதுக்கு என்னை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. இது எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நாம இல்லைன்னா தம்பிங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு மனசுல நினைச்சிட்டு நம்ம சேரண்ணன் வீட்டை விட்டு கிளம்பி வேற ஒரு ஊருக்கே போறதுக்கு முடிவு பண்ணி பஸ்ஸில் ஏறிட்டாங்க. சேரண்ணன் எடுத்த இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.